வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 3 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு அண்டர் 3 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் ஏராளமான ரேஞ்சில் கொட்டி கிடக்குது. பட் அதில் நம்ம ஸ்பெசிஃபைடாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போர்ட்டியரான பர்ஃபார்மன்ஸு, சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி ஒரு க்ரூசர் வெஹிக்கிளும் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு அண்டர் 3 லேக் பட்ஜெட் செக்மெண்ட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்மேடிச்சு நெக்ஸ்ட் வெஹிக்கிள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 250. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 250னே சொல்லலாம். பட் சொல்ல போனால் இந்த வெஹிக்கிள் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆமாம், நிறைய பேருக்கு இன்னும் இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி தெரியல. பட் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜ்டு அண்ட் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் டோன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் அவைலபிளில் இருக்குது. அதனால் டிசைன் விஷயத்தில் இந்த ஒரு வெஹிக்கிளில் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப்பு இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ ஃபீச்சர்ஸ்லேயும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ 250cc ஆயில் கூல்டான்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு சிஸ்டம் இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஆமாங்க, அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp அண்ட் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீட் 150 km/h கம்பெனி ரிப்போர்ட்டட். ரியல் லைஃப்பில் நிச்சயமாக 150+ கூட இந்த வெஹிக்கிள் உங்களால் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்றாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆமாங்க, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்லியும் டிஸ்கு பின்னாடியும் டிஸ்கு டுவெல் சேனல் ஏபிஎஸோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 161 kg, சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,27,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 2,55,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் இது ரியலி நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம KTMோட RC 200. ஆமாங்க, இந்த ஒரு அண்டர் 3 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் KTM தரப்புலேருந்து ஒரு நல்ல ஃபுல்லி ஃபைட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் நல்ல ஒரு மாஸ்குலியரான டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் டோனில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் KTM பைக்ஸ் கிட்ட நம்ம எந்தவித குறையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க டிசைன் பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கிங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.6 bhp அண்ட் 19.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 35 வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோடில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வெஹிக்கிளோட அந்த ஒரு ஆக்சலரேஷன்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம KTM பொறுத்த அளவுக்கு. அது இல்லாமல் டாப் ஸ்பீடு 140 சொல்கிறாங்க இல்லைங்களா, பட் ஒரு 148, 115
போகலாமான்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்கலி கேப் பண்ணியிருக்காங்க. 115 போக மாட்டேங்குது. பட் ஒரு 148ல் நீங்கள் நிச்சயமாகவே இந்த வெஹிக்கிளில் ரீச் பண்ணலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு 200cc செக்மெண்ட்லேயே. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பும் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் இன் கிளாஸான பிரேக்கிங். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ். பிரேக்கிங் பைட்டும் சூப்பராக இருக்கும். ஹேண்டலிங்கும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு ஹேண்டலிங் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 172 kg, சீட் ஹைட்டு 835 mm கிட்ட வரைக்கும் வருது. இந்த வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,66,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங் ரியலி நல்ல ஒரு வர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட CB300R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 300cc செக்மெண்ட்டில் ஹோண்டா தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹைலைட்டரான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட ஹேண்டலிங் அண்ட் ஆக்சலரேஷன் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு ரீசன் வெஹிக்கிள் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கெயின் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் வெஹிக்கிளோடைய வெயிட்ன்றது ரொம்பவே லைட். ஏன்னா இந்த 300cc வெஹிக்கிள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும், அரௌண்ட் ஒரு 170 180 கூட இருக்கும். பட்னா இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 146 kg தான். அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 150cc வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட் தான் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிளோட ஹேண்டலிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்பவே சூப்பராக பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்தளவுக்கு இதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் தான். அது நிச்சயமாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. அது இல்லாமல் ஹோண்டான்றப்ப அந்த இடத்துல அந்த ஒரு குவாலிட்டியில் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 286cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.7 bhp ஆஃப் பவர்ஸும் 27.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 300cc இன்ஜினுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு பவர்னே சொல்லலாம். டாப் ஸ்பீடு 115 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளால் அதுக்கு மேலேயும் நல்லாவே போக முடியுது. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டை 30.5 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைமில் இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குது இந்த ஒரு 300cc செக்மெண்ட்டுக்கு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் வெஹிக்கிளோட வெயிட் கம்மின்றதுனால அந்த ஒரு பிரேக்கிங் பைட்டும் நல்லாவே ஒர்க் ஆகுது கம்பேரிவ் டு தி அதர் வெஹிக்கிள்ஸ். இந்த ஒரு செக்மெண்ட்டில் டுவெல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 146 kg, சீட் ஹைட்டு 801 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,85,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ட்ரைம் ஸ்பீட் 400. ஆமாங்க, இந்த ஒரு 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு கஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 398.15cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 40 bhp ஆஃப் பவரும் அதுக்கடுத்து 27 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 160 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 30 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 176 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இதுவும் ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,93,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓவராலாக நம்ம அண்டர் 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட மேவரிக் 440. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுள் 440, அதான் ஒரு 400cc வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட மேவரிக் 440 தான் இருக்கும். அதுக்குன்னு அஃபோர்டபுளாக இருக்குது, மற்ற எல்லா விஷயத்துலையும் கம்மியாக இருக்கும்லாம் நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல. அதை மாதிரியும் இல்லை. இன்ஜின்
இன்ஜின்லேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து எக்ஸாக்ட் நம்ம ஹார்லே டேவிட்சன் 440Xல யூஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அதே இன்ஜினை தான் எடுத்து ரீபேட்ச் மட்டும் பண்ணி இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஹார்லே டேவிட்சனோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணலாம். ஹார்லே டேவிட்சன்ற பிராண்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நீங்கள் ஒரு டைம் திங்க் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப்பும் சரி, வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டைனாமிக்ஸும் சரி, அதுலேயும் உங்களுக்கு ஹீரோ அவங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் 3 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு க்ரூசிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஆமாங்க, ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் அந்த ஹார்லே டேவிட்சனோடது அவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ரூசிங்க்கு பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மிக்ஸ் மேட்சான டைப் டிசைன். ஒரு மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், பேக்லேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், சைட்லேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக வெஹிக்கிள் பார்க்க நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. நல்லா வெஹிக்கிள் பிக்கராகவே ஃபீல் ஆகும். ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்இடி செட்டப் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு போதுமான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. ரைடிங் போர்ஷனும் கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு 440cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 27 bhp ஆஃப் 26 Nm ஆஃப் டார்க் கொடுத்து 36 Nm ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு டார்க்கியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அதனால் லாங் ட்ரைவ் கேப்பபிலிட்டின்றது இந்த வெஹிக்கிளில் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு மிட் ரேஞ்ச் பவர் அண்ட் அந்த ஒரு பிக்கப்ன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்லா இருக்கும். நல்லா இழுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. டாப் ஸ்பீடு 150 km/h நீங்கள் க்ரூசிங் 140ல் மெயின்டைன் பண்ணால் கூட எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஹீரோ இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு 32 km வரைக்கும் சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் டுவல் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 191 kg. வெயிட்டு மட்டும் அதிகம் ஏன்னா சிசி அதிகம் இல்லைங்களா. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 803 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,48,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,77,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி ஓகே, தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.